இன்ஷா அல்லாஹ் இந்த கிளாஸ்ல வந்து நம்ம பாடம் 4 மொத்தம் 3 பாடம் முடிச்சிருக்கோம். இன்னைக்கு 4வது பாடம் வந்து பார்க்க இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய லெசன் என்ன அப்படின்னா மத்துனா என்ன அர்த்தம் அப்படின்னா ஸ்ட்ரெச், அதாவது நீட்டுதல். நம்ம வந்து அந்த எழுத்தை வந்து நீட்டி உச்சரிக்கணும். இப்ப நீட்டி உச்சரிக்கும் போது நம்ம வந்து இப்போ இங்கிலீஷ்ல எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த வார்த்தை அந்த 26 எழுத்துக்கள் வந்து 2ஆ பிரிப்பாங்க. எப்படி? வௌவல்ஸ், கான்சனன்ஸ் அப்படின்னு சொல்லி. AEIOU அதெல்லாம் வௌவல்ஸ், மீதிலாம் கான்சனன்ஸ் அப்படின்னு சொல்லி. அரபியில நம்ம எழுத்துக்களை 2 வகையா பிரிச்சோம். ஒண்ணு வந்து ஹெவி லெட்டர், லைட் லெட்டர் அப்படி பிரிச்சோம். இன்னொன்னு ஷம்ஷியா, கமரியா அப்படி பிரிச்சோம். அந்த 28 எழுத்துக்கள்ல இந்த 3 எழுத்துக்களை மட்டும் மத்தினுடைய எழுத்துக்கள் அப்படின்னு வந்து நம்ம வந்து குறிப்பிடுறாங்க. இந்த எழுத்துக்கள் வர்ற இடத்துல எந்த மாதிரி வந்தா நம்ம அதை நீட்டணும் அப்படிங்கறத பார்ப்போம். ஓகே, அதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின். மொத்தம் எத்தனை மஹரஜ் வந்து நம்ம இருக்கு? நம்ம தஜ்வீத்ல மொத்தம் எத்தனை மஹரஜ் இருக்கு அப்படிங்கறத பார்த்தோம். உதடு, 4, நாக்கு, முதல்ல எத்தனை? 5 இருக்கு. மாஷா அல்லாஹ். இப்ப 5ல ஒண்ணு சொல்லுங்க. வெற்றிடம், ஒண்ணு மிஸ்ஸிங். உதடு, நாக்கு, வெற்றிடம், தொண்டை சொல்லிட்டீங்க. இன்னும் ஒண்ணு என்னது? அப்போ உதடுகள்ல இருந்து வெளியாகிறது 4 எழுத்துக்கள். நாக்கில இருந்து வெளியாகிற எழுத்துக்கள் எத்தனை மொத்தம்? 18. மாஷா அல்லாஹ். தொண்டையில இருந்து வெளியாகக்கூடிய எழுத்துக்கள் 6. மாஷா அல்லாஹ். நாசியிலிருந்து என்ன வெளியாகுது? மீம், நூன். மீம் வந்து உதடுல இருந்து வருது, நூன் நாவில இருந்து வருது. நாசியில இருந்து என்ன மஹரஜ் என்ன வருது? மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். உன்னாவினுடைய மஹரஜ் தான் நாசி. சரிங்களா? இப்போ கடைசியா நம்ம படிக்கிறது வெற்றிடம். வெற்றிடம்னா நம்ம அந்த தொண்டைக்கும் அந்த வாயில இருக்கிற அந்த எம்டி ஸ்பேஸ் தான் வெற்றிடம். அதுல இருந்து என்ன வெளியாகுது அப்படின்னா இந்த மத்து எழுத்துக்களினுடைய சத்தம் வெளியாகுது. இப்ப அலிஃப், ய, வாவ் இந்த எழுத்துக்கள் வெளியாகல, இந்த எழுத்துக்களை வச்சு உண்டாகிற அந்த சத்தம் வந்து வெளியாகுது. இப்போ இந்த 3 எழுத்துக்களும் மத்தினுடைய எழுத்துக்கள். இதை நம்ம எப்படி சொல்லுவோம்னா அலிஃப் மத்தியா, ய மத்தியா, வாவ் மத்தியா, இல்லைன்னா அலிஃப் மத், ய மத், வாவ் மத் அப்படின்னு சொல்லுவோம். அலிஃப் மத் எப்போதுமே ஃபத்ஹாக்கு பின்னாடி வரக்கூடிய மத்தா இருக்குது. சரியா? இப்ப அலிஃப் மத் வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி ஃபத்ஹா இருந்துச்சுன்னா அந்த வார்த்தையை நம்ம நீட்டி உச்சரிப்போம். எக்ஸாம்பிள் காமிக்கும் போது உங்களுக்கு புரியும். அதே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த வார்த்தைக்கு முன்னாடி கெசரா, அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்து கெசரா பெற்று இருக்கும். அப்போ அதை வந்து ஏ மத்து அப்படின்னு நீட்டி சொல்லுவோம். அடுத்து வாவுக்கு முன்னாடி தம்மா போட்டுக்கணும், அது வாவ் மத். இப்போ இதோட சவுண்ட் என்ன? அ, இ, உ. இதுதான் இதனுடைய சத்தம். இந்த அ, இ, உ அந்த சத்தத்தை நீங்க உண்டாக்கும் போது அது வந்து உங்களுடைய எம்டி ஸ்பேஸ், வாயினுடைய அந்த வெற்றிடத்துல இருந்து அந்த சத்தம் வந்து உண்டாகுது. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்படின்னு சொல்லும் போது அந்த காத்தினுடைய சேர்ந்து அந்த சத்தம் வருது. இங்க வந்து நாக்குக்கோ தொண்டைக்கோ அதுக்கோ எந்த வேலையும் இல்லை. இதனுடைய மஹரஜ் வந்து ஜவுஃப், அதாவது வெற்றிடம். சரியா? இப்போ மத்தினுடைய வகைகள் வந்து நம்ம வந்து பாக்குறோம். மத்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மத்து வந்து 2 வகையா நம்ம வந்து பிரிக்கிறோம். மத்து அப்படின்னா என்னது? நீட்டுதல். அந்த மத்துல சிறிய மத்து, பெரிய மத்து அப்படின்னு 2 வகையா இருக்கு. சிறிய மத்து எத்தனை நீட்டணும்னு நம்ம சொல்லியாச்சு. அப்போ எவ்வளவு தூரம் நீட்டணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அப்போ சிறிய மத்து அப்படின்னா 2 ஹரக்கத்துக்கு நீட்டி அதை வந்து உச்சரிக்கணும். இந்த சிறிய மத்துலயும் 2 வகை இருக்கு. அது என்ன அப்படின்னா இப்ப அலிஃப், ய, வாவ் இந்த 3 எழுத்துக்களை கொண்டுதான் நம்ம வந்து அதை 2 ஹரக்கத்துக்கு நீட்ட போறோம். அப்படி நீட்டும் போது இந்த அலிஃப், வாவ், ய இதான் இதோட ஒரிஜினல் ஃபார்ம். அலிஃபை இப்படிதான் எழுதணும், இப்படிதான் எழுதணும், வாவ் இதோட ஒரிஜினல் ஃபார்ம்லயே வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அது வந்து ட்ரூ ஃபார்ம். அது ஒரு வகை.
அப்போ நம்ம 2 ஹரக்கத்துக்கு நீட்டணும். இன்னொன்னு வந்து அதனுடைய ஒரிஜினல் ஃபார்ம்ல வராம அதனுடைய சிறிய வடிவம், அதாவது சகீரான்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த சின்ன ஃபார்ம்ல, அதாவது நீங்க பார்த்திருப்பீங்க குரான்ல, நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன். அலிஃப் வந்து அலிஃப் மாதிரி இல்லாம குட்டியா ஸ்டாண்டிங் அலிஃப் அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வந்தாலும் நீங்க 2 ஹரக்கத்துக்கு நீட்டணும். இது வந்து சிறிய மத்து, 2 ஹரக்கத் மத்து. பெரிய மத்து எடுத்துக்கிட்டீங்கன்னா பெரிய மத்து இன்னும் 2 வகையா பிரிக்கிறாங்க. ஒண்ணு 4 ஹரக்கத் கொடுத்து நீட்டணும், இன்னொன்னு 6 ஹரக்கத் கொடுத்து நீட்டணும். 4 ஹரக்கத் எப்படி நீட்டணும் அப்படின்னா, இதே மாதிரி அலிஃப்க்கு முன்னாடி ஃபத்ஹா, ஏக்கு முன்னாடி கெஸ்ரா, வாவுக்கு முன்னாடி தம்மா, இத தொடர்ந்து ஹம்சா வந்தது, ஹம்சா அப்படிங்கிற எழுத்து வந்திருந்துச்சு அப்படின்னா அப்போ நீங்க அந்த ஹரக்கத்தை 4 ஹரக்கத்தா நீட்டணும். 4 இல்ல 5 கூட நீங்க வந்து நீட்டிக்கலாம். சரியா? நான் வந்து ஒரு ஸ்டாண்டர்டா ஃபாலோ பண்ணணும்னு 4 போட்டிருக்கேன். ஆனா நீங்க 5 வரைக்கும் கூட நீட்டலாம். 4 ஹரக்கத்தா வந்து நீட்டணும். இப்போ அதுவும் இதே மாதிரி தான். அலிஃப், ஏ, வாவ் இது 3 ஒரிஜினல் ஃபார்ம்லயும் இருக்கும், இல்ல அதோட ஷார்ட் ஃபார்ம்லயும் இருக்கும். அதே மாதிரி 6 ஹரக்கத் மத். 6 ஹரக்கத் மத் அப்படிங்கிறது இதே மாதிரி அலிஃப்க்கு முன்னாடி ஃபத்ஹா, ஏக்கு முன்னாடி கஸ்ரா, வாவுக்கு முன்னாடி தம்மா. இதை தொடர்ந்து முஷத்தா பெற்ற எழுத்தோ இல்ல சுக்கூன் பெற்ற எழுத்தோ வந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த சமயத்திலையும் நீங்க 6 ஹரக்கத்துக்கு அந்த வார்த்தைய அந்த எழுத்தை நீட்டி ஓதணும். சரியா? எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இப்போதைக்கு மத்து அப்படிங்கும் போது சிறிய மத்து, பெரிய மத்து. சிறிய மத்துனா 2 ஹரக்கத், இது நார்மலா இருக்கிறது. பெரிய மத்துனா 4 இல்ல 6 ஹரக்கத். இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 4 ஹம்சா வந்துச்சுன்னா, அந்த மத்து தொடர்ந்து ஹம்சா வந்துச்சுன்னா நீங்க 4 ஹரக்கத்துக்கு நீட்டணும். அந்த மத்த தொடர்ந்து சுக்குனா முஷத்தாவா வந்துச்சுன்னா நீங்க 6 ஹரக்கத்துக்கு நீட்டி உச்சரிக்கணும். எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்ப 2 ஹரக்கத்துல 2 இது பார்த்தோம். ஒண்ணு ட்ரூ ஃபார்ம், அதாவது அதனுடைய அசல் வடிவம், அது எப்படி இருக்கோ அதே மாதிரியே இடம்பெற்று வந்திருக்கும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா சிறிய சிறிய வடிவம், அதாவது ஷார்ட் ஃபார்ம். இப்ப இதுல பாத்தீங்கன்னா அலிஃப் வந்து குட்டியா போட்டிருக்கா, அலிஃப் குட்டியா போட்டு மேல போட்டிருக்கு, அலிஃப் குட்டியா போட்டு கீழே போட்டு. இந்த எக்ஸாம்பிள் பார்த்துட்டு அதை பார்க்கும்போது நான் சொல்றேன். ஓகே, இப்போ இது வந்து எப்படி மீம்க்கு ஃபத்ஹா போட்டா ம, ஆனா இங்க அலிஃப் இருக்கிறதுனால அத நீட்டி 2 ஹரக்கத் நீட்டி ம, வ ம, ஃப ம அப்படின்னு அந்த 2 ஹரக்கத் நீட்டி உச்சரிக்கணும். 2 ஹரக்கத் தான். நம்ம தமிழ்ல எப்படி படிப்போம், க, கா, கி, கி அந்த மாதிரி படிப்போம்ல, அதே மாதிரி அந்த 2 ஹரக்கத்துக்கு ம, ம, ல, ல அந்த மாதிரி நீட்டி உச்சரிக்கணும். நான் பேர் சொல்றேன், நீங்க வந்து எக்ஸசைஸ் ரீட் பண்ணி காமிங்க. சரியா? மனாசிர், இது ரீட் பண்ணுங்க பாப்போம். பல பலக பலக இது என்ன எழுத்து? கைன் மூணாவது இருக்குது எழுத்து ஐன் என்ன எழுத்து? கைன் 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 கைனினுடைய மகரஜ் என்ன? ஃபத்ஹா. கைனினுடைய மகரஜ் என்ன? மகரஜ் வந்து தொண்டை, எந்த தொண்டை? மேல் தொண்டையா, மேல் நடுத்தொண்டையா? தொண்டை, மேல் தொண்டை, மேல் தொண்டை. மேல் தொண்டை. அது ஹெவி லெட்டரா லைட் லெட்டரா? அது ஹெவி லெட்டர். ஹெவி லெட்டர். அப்போ அத ஹெவியா உச்சரிக்கணும். உச்சரிச்சு காமிங்க. பல மேல் க தொண்டையில வச்சு ஹெவியா உச்சரிச்சு காமிங்க. பல க க கைனை மட்டும் உச்சரிங்க ஃபர்ஸ்ட். கைன் ஃபத்ஹாவை மட்டும் கைன் உச்சரிங்க. பத் கைன் கைன் ஃபத்ஹா கா கா கா. கா. அப்போ இது இது கா. அப்போ இங்க பலகா அலிஃப் மத்து வந்திருக்கிறதுனால எப்படி சொல்லுவீங்க? சொல்லுங்க. 2 ஹரக்கத்து நீட்டணும். சொல்லுங்க. பலகா பலகா. பல ஆ கா கா. பலகா. பலகா கா. கா. இன்னும் ஒரு வாட்டி ரீட் பண்ணுங்க. கைன் பத்ஹா கா பலகா. கான்னு சொல்லிடக்கூடாது. கால் கா. இது அந்த கா அந்த பலகா. பலகா ரைன் கா. இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும். சரியா? ரைன் இன்னும் வரல கரெக்டா, இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும் சொல்லலாம். நெக்ஸ்ட் கைன் ப்ரொனன்சியேஷன் ஓகேவா? கைன் இல்ல, அந்த தண்ணி ஊத்துனா நம்ம இது வாய்க்கு எப்படின்னா கா கா ரைன் கா பலகா கா. பல ஓகே இது வந்து ஓகே சிஸ்டர். ஷார்ட்டா கா
கா கா ஜா கா அப்படி சொல்லிடுறீங்க. அது இல்ல. கா பலகா கா பலகா கா. அந்த சின்ன ஒரு ஒரு வைப்ரேஷன் மாதிரி இருக்கும் சின்னதா. கா பலகா. பலகா கா இப்ப வருது. பலகா. பலகா. மாஷா அல்லாஹ், வெரி குட். நெக்ஸ்ட் வந்து ரசியா பேகம். இத வாசிங்க. இருக்கீங்களா ரசியா பேகம்? ஓகே, சிஸ்டர் நஸ்ரீன். ரமதான் ஓகே, ரீட் பண்ணுங்க. ரமதான் நூனுக்கு ஃபத்ஹா வச்சு ரீட் பண்ணுங்க. ரமதான ராக்கு ஃபத்ஹா வந்தா ஹெவியா ரீட் பண்ணணுமா லைட்டா ரீட் பண்ணணுமா? ஹெவியா பண்ணும். அப்ப ஹெவியா ரீட் பண்ணுங்க. ரமதான. மாஷா அல்லாஹ். பாதனுடைய உச்சரிப்பு அழகா இருக்கு. மாஷா அல்லாஹ், வெரி குட். ரமதான. ரமதான. ஓகே, மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ், வெரி குட். நெக்ஸ்ட் இன்னொன்னு நஸ்ரீன் இருக்கீங்களே, நீங்க ரீட் பண்ணுங்க. இதுதான் அலிஃப் மத்து. இப்போ ஏன் மத்துக்குரிய எக்ஸாம்பிள் பார்ப்போம். இன்னொரு நஸ்ரீன். நஸ்ரீன் ரீட் பண்றீங்களா? பண்றேன் சிஸ்டர். ம். ஆஹி அஹிஹி. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். இன்னொரு வார்த்தை ரீட் பண்ணுங்க. அஹிஹி. வந்து ஷார்ப்பா இருக்கணும். அஹீஹி. அஹிஹி. மாஷா அல்லாஹ். ஹாவினுடைய மஹரஜ் வந்து கரெக்டா சொல்லுங்க. மாஷா அல்லாஹ். ஆயிஷா, நீங்க இதை ரீட் பண்ணுங்க. ஹாஃபி. வாக்கு கெஸ்ரா இருக்கு, சரியா? கெஸ்ரா. துவாக்கு என்ன இருக்கு? கெஸ்ரா இருக்கோ? கெஸ்ரா இருக்கு, கெஸ்ரா. ஓகே. ஹாஃபிலீன. இது என்ன எழுத்து? பேக் அப்புறம் இருக்கிறது என்ன எழுத்து? மேல டாட் வச்சிருக்காங்க பாருங்க. கரெக்டா உச்சரிங்க. அந்த எழுத்தினுடைய மஹரஜ் என்ன? இதான் அந்த எழுத்து, சரிதா? அந்த எழுத்தினுடைய மஹரஜ் என்ன? எழுத்து இருக்கு, தெரியுதா? இந்த லோன்னு சொல்லுவோம்ல சிஸ்டர், தானே சொல்லணும்னு சொல்லணும். அது எப்படி சொல்லணும்? அந்த எழுத்தினுடைய மஹரஜ் என்ன? இந்த எழுத்து எங்க இருந்து உச்சரிக்கப்படுது? உதடுல இருந்தா, தொண்டையில இருந்தா, நாக்குல இருந்தா? நாக்கு ஓரப்பகுதியில இருந்து வரும். நாக்குல எந்த பகுதி? ஓரப்பகுதியா அப்படியா? கரெக்டா? நோட்ஸ் எடுத்திருக்கீங்களா? ஆமா சிஸ்டர். அந்த ஒரு பார்த்து சொல்லுங்க பாப்போம். ஒரு லைட்டா நம்ம ஒரு சைடு கடிக்கிற மாதிரி கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அது தாத். இப்ப முன்னாடி இருக்கிற நஸ்ரின் சொன்னாங்கல்ல, ரமதான, அது தாத். இது என்ன எழுத்து? இது என்ன எழுத்து? நடுப்பகுதி இல்ல. நாக்கின் நுனிப்பகுதியா சிஸ்டர்? நாக்கின் நுனிப்பகுதி. மாஷா அல்லாஹ். நாக்கின் நுனிப்பகுதியை எங்க வச்சு நீங்க உச்சரிக்கணும்? நுனி நாக்கு மேற்பற்களின் ஈடுகளுக்கு அருகில் தொடங்கும். ஈறுகளுக்கு அருகிலா போட்டிருக்கு? என்ன எழுதியிருக்கு சிஸ்டர்? வானா மேல டாட் வச்சிருக்கு, அதை பாருங்க. டாட் வைக்காததை பார்த்து சொல்லுவீங்க நீங்க, டாட் வச்சதை பார்த்து சொல்லுங்க. நுனி நாக்கில்
மேல் பற்களை தொட்டு லேசாக காற்று ம். வெளிவரும்போது அதே மாதிரி வச்சு சொல்லுங்க பாப்போம். பற்களின் விளிம்பில் கொஞ்சம் ச- 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 நுனி நாக்கு வெளியில வந்துடணும், மேல் பல்லுக்கு வெளியில வரணும். வா வந்துருச்சு. ஸ- வா ஸ- ஸ- வா. ஸ- ஓ ஷேப்ல வரக்கூடாது, வாய் ஆ ஷேப்ல இருக்கணும். வா ஸ- ஸ- வா. மாஷா அல்லாஹ். அப்படி இருக்கும்போது லாக்கு ஃபத்ஹா இருந்தா வா, லாக்கு ஸ- கெஸ்ரா இருந்தா ரி. வி அப்ப இந்த எழுத்து எப்படி, இந்த வார்த்தை எப்படி வாசிப்பீங்க? ஹாஃபிஸானி ஹாஃபி, லாக்கு கெஸ்ரா இருக்கு. கெஸ்ரா அப்ப ரி ஹாஃபிரீனி ரி நூன்க்கு கெஸ்ரா இருக்கா? வீண ம். இன்னொரு வாட்டி ரீட் பண்ணுங்க. ஹாஃபிதீன அப்போ முதல்ல இருக்கிற எழுத்து ஹா, அது ஹெவியா லைட்டா? இது வந்து லைட் ஹெவி சிஸ்டர் லெட்டரா லைட் லெட்டர்? லைட் லெட்டர். அப்போ லைட் ஹாஃபி, ஹான்னு அதை ஹெவி பண்ணாம ஹ, ஹாஃபிதீன. ஹாஃபிதீன மாஷா அல்லாஹ், வெரி குட். கரெக்டா உச்சரிக்கிறீங்க. அப்பனா எந்த எழுத்து எங்க இருந்து வருது அப்படிங்கிற மகரஜ் இன்னும் மைண்ட்ல போய் ஸ்டோர் ஆகல. முதல்ல எழுத்துக்களினுடைய மகரஜ் நல்ல தெளிவா இருந்தாதான் நம்ம டக்குன்னு இந்த லெட்டருக்கு அப்புறம் இந்த லெட்டருக்கு நாக்கு இங்க போகணும் அப்படிங்கிற புரிதல் வந்து வரும். சரியா? லெட்டர்னுடைய மகரஜ் வந்து இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஓகே. இப்போ இந்த இடத்துல அலிஃப் மத்து ரைன்க்கு அப்புறம் வந்திருக்கு, இங்க பாதுக்கு அப்புறம் வந்திருக்கு. அதே மாதிரி இங்க ஏ வந்து ஹாக்கு அப்புறம் இருக்கு, இங்க லாக்கு அப்புறம் இருக்கு. இது இது அலிஃப் மத்து ஏ மத்து. இப்போ வாவ் மத்து பார்க்கலாம். இப்போ வாவ் மத்து பெனாசர் நீங்க சொல்றீங்களா? இதை ரீட் பண்ணுங்க பாப்போம். ஆமிலோ ஆன்னு இழுக்க கூடாது, மத்து கிடையாது இங்க. ஆமிலோ ஆமிலு, ஆமிலோ ஆ ஆமிலு. ஆமிலோ ஐஷா மியூட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஆமிலு, ஆமிலோ ஆமிலு இல்ல, ஆமிலு. ஐன் பத்ஹா ஆ ஆமிலோ ஆமிலு, ஆமிலோ ஆமிலு அப்படின்னா ராங். ஐனுக்கு மத்து கிடையாது, லாம்க்கு மட்டும் வாவ் மத்து இருக்கு. அந்த இடத்துல மட்டும்தான் ஆமிலு அப்படின்னு மத்து வந்து இழுத்து சொல்லணும். சொல்லுங்க. எங்க என்னது சொல்லுங்க. ஆமிலு, ஆமிலோ ஆமிலு அது ராங். ஐனுக்கு மத்து இல்ல. சரியா? ஆமிலு. ஆமிலோ அமல் சொல்லுவோம்ல, இந்த வார்த்தை வந்து அமல் அப்படிங்கிற வார்த்தையில இருந்து வந்ததான் ஆமல். அப்போ ஆமிலு. ஆமிலோ ஆமிலு, ஆமல்னா சொல்லுவீங்க, அமல் செய்யுங்க, நல்ல அமல்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்போ ஆமல். ஆமல் ஆமிலோ ஆமிலு. ஐயோலா ஆமிலோ ஆனா ஆதானே இருக்க கூடாது. ஆமல். அமல் ஆமில் ஆமிலோ ஆமில் இஸ் ராங். ஆமிலு. ஆமிலோ 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 அமிலு கரெக்ட். ஆனா ஐனுடைய மகரஜ் வரல. மகரஜ் கரெக்டா வச்சு ஆமிலு. ஆமிலோ ஆமிலோ அமி அமி அமிலோ அமிலு ஓகே தான், ஆனா ஐனுடைய மகரஜ் வச்சு கரெக்டா சொல்லணும். ஐன் பத்ஹா ஆமிலோ ஆமி ஐயோ ஆமிலோ ஆமிலோ ஆமிலு. வல்ல ஓகே இன்ஷால்லா மியூட் பண்ணிட்டு பிராக்டிஸ் பண்ணுங்க. ரஸியா பேகம் நீங்க ரீட் பண்ணுங்க இது. ரஸியா பேகம், ரஸியா பேகம் எங்க போனாங்கன்னு தெரியல. அப்பதையும் சொன்னேன் சிஸ்டர். கரெக்டா ரீட் பண்ணுங்க. யகூலூன. மாஷா அல்லாஹ். இங்க எங்க வாவ் மத் வந்திருக்கு சொல்லுங்க. இந்த காஃப்க்கு தம்மா வந்திருக்கு சிஸ்டர், அது வாவு மத்து. அப்புறம் லாமுக்கு தம்மா வந்திருக்கு, அது வாவு மத்து.
மாஷாஅல்லாஹ் மாஷாஅல்லாஹ் வெரி குட். அப்போ இதெல்லாம் தான் வந்து மத்து. இது 2 ஹரக்கத் மத்து. சரியா? இது எல்லாத்துலயுமே உங்களுக்கு வந்து மத்து வந்து அதனுடைய ஒரிஜினல் ஃபார்ம்லயே வந்திருக்கு. அலிஃப் வாவ் ய எல்லாமே ஒரிஜினல் ஃபார்ம்லயே வந்திருக்கு. சோ யக்குலூன அப்படி சொல்லாம யக்கூலூன அந்த மாதிரி அந்தந்த இடத்துல 2 ஹரக்கத் அளவுக்கு நீட்டி நம்ம வந்து உச்சரிக்கணும். இப்போ இதே 2 ஹரக்கத் மத்து அதனுடைய ஒரிஜினல் ஃபார்ம்ல இல்லாம ஷார்ட் ஃபார்ம்ல வந்தா அதை எப்படி உச்சரிக்கணும் அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். நம்ம நேத்திக்கு பார்த்தோம், லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். குரானிக் ஸ்கிரிப்ட் வந்து 2 விதமா இருக்கு. ஒன்னு இந்தியா பாகிஸ்தானோட ஸ்கிரிப்ட், இன்னொன்னு உத்மானி ஸ்கிரிப்ட் அப்படின்னு. இப்போ இந்தியா பாகிஸ்தான் ஸ்கிரிப்ட்ல எப்படி இருக்கும், உத்மானி ஸ்கிரிப்ட்ல எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ இந்தியா பாகிஸ்தான் ஸ்கிரிப்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதனுடைய ஷார்ட் ஃபார்ம் அலிஃப் வந்து அலிஃபா வந்திருக்காது. இப்போ தரஜ இப்படி போட்டிருக்குல்ல தரஜ. இப்போ இந்த ஜீம்க்கு இப்படி மேல ஒரு ஸ்டாண்டிங் அலிஃப் போட்டிருந்தா ஜீம் கூட இங்க அலிஃப் இருக்குன்னு அர்த்தம். அப்போ தரஜத்தின் தரஜத்தின் அப்படின்னு வாசிக்காம இந்த இடத்துல அலிஃப் மத் இருக்கு. ஏன்னா அங்க ஒரு ஸ்டாண்டிங் ஃபத்ஹா இருக்கா. இந்த ஃபத்ஹாவையே ஸ்ட்ரெயிட்டா போட்டிருக்காங்க. இப்போ ஸ்டாண்டிங் ஃபத்ஹா போடும்போது அந்த இடத்துல தரஜத்தின் அப்படி வாசிக்கணும். அதே மாதிரி ஷார்ட் ஃபார்ம் வரும்போது இந்த இடத்துல ஸ்டாண்டிங் கெஸ்ராவை ஸ்டாண்டிங் ஃபார்மர்ல போட்டிருந்தா அது ஏமத். ஸ்டாண்டிங் ஃபத்ஹா வந்து மேல போட்டிருந்தாங்கன்னா அது ஸ்டாண்டிங் ஃபத்ஹா, அது அலிஃப் மத். ஸ்டாண்டிங் கெஸ்ரா கீழே இருக்கும், அது வந்து ஏமது. அப்போ மீசாகிஹி கிஹி அப்படின்னு ஸ்டாப் பண்ணாம அந்த இடத்துல ஒரு 2 கவுண்ட் ஸ்ட்ரெச் பண்ணி ஸ்டாப் பண்ணணும். மீசாகிஹி. சரியா? அதே மாதிரி வாவ் மதுக்கு எப்படி போட்டிருப்பாங்கன்னா இதுக்கு ஸ்டாண்டிங் அலிஃப் ஸ்டாண்டிங் கெஸ்ரா, வாவ் மதுக்கு வந்து அந்த தம்மாவையே மாத்தி போட்டிருப்பாங்க. அது இன்வெர்டட் தம்மா அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த இடத்துல லஹு லஹும அப்படி சொல்லாம லஹூம அந்த இடத்துல வாவ் மத் வந்து இருக்கு. சரியா? இதெல்லாம் வந்து அதனுடைய ஷார்ட் ஃபார்ம். இந்தியா பாகிஸ்தான் ஸ்கிரிப்ட்ல இந்த மாதிரி இருக்கும். ஆனா உத்மானி ஸ்கிரிப்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வந்து உங்களுக்கு அலிஃப் உங்களுக்கு ஃபத்ஹாவும் இருக்கும். ஃபத்ஹா பக்கத்துல அலிஃப் வந்து குட்டியா போட்டிருப்பாங்க. இப்போ இப்படி போட்டிருக்கும் போது இலஹ அப்படின்னு வாசிக்காம இலஹ இந்த இடத்துல 2 கவுண்ட்ஸ் கொடுக்கணும். இது அலிஃப் மத். அலிஃப் வந்து குட்டியா போட்டிருப்பாங்க. அதே மாதிரி ஏவையும் குட்டியா போட்டிருப்பாங்க. அப்போ இந்த இடத்துல ஹரக்கத்தும் இருக்கும், பக்கத்துல மத்துக்கு அதை குட்டியா மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இப்போ பிஹி அப்படின்னு வாசிக்காம பிஹி அந்த இடத்துல 2 கவுண்ட்ஸ் கொடுக்கணும். வாவுக்கு வாவ் மத்துக்கு வாவை குட்டியா போட்டிருப்பாங்க. சோ உத்மானி ஸ்கிரிப்ட்னா அலிஃப் வாவையே சின்ன சின்னதா போட்டிருப்பாங்க பக்கத்துல. ஆனா இந்தியா பாகிஸ்தான்ல உங்களுக்கு ஸ்டாண்டிங் ஃபத்ஹா ஸ்டாண்டிங் கஸ்ரா இன்வெர்டட் தம்மா இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. இதுதான் 2 ஹரக்கத் மத். சோ குரான்ல இந்த மாதிரி நீங்க கண்டுபிடிக்கும் போது ஓகே இங்கெல்லாம் 2 ஹரக்கத் நம்ம நீட்டி உச்சரிக்கணும் அப்படிங்கறத நீங்க வந்து புரிஞ்சுக்கணும் இன்ஷா அல்லாஹ். இந்த 2 ஹரக்கத் மத்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? சிஸ்டர் இந்த இல்லன்னா இல்ல சொல்லுங்க சிஸ்டர் சொல்லுங்க இந்த யாராவது. பாகிஸ்தான் ஆச்சு உதுமானி ஆச்சுன்னாக்கா அது அது என்ன மாதிரி குரான் சிஸ்டர்? இந்த ஊர்ல இப்ப ஓதுறது வந்து இந்தியா குரான்னு ஊர்ல ஊர்ல இருக்கிறது. ஓதுறதுதான் இந்த இந்தியா பாகிஸ்தான் ஸ்கிரிப்ட். இப்போ நம்ம இங்க சவுதி உம்ராலாம் போனீங்கன்னா அங்க உள்ள குரானை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். கல்ஃப் உதுமானி ஸ்கிரிப்ட் அது. ஓ தெரியுது சிஸ்டர். சரிங்களா? உத்மானி அதாவது இந்த மாதிரி வாசிக்கும் போது சில எழுத்துகள் வந்து நமக்கு புரியாம இருக்கிறதுனால நம்ம ஊருக்கு கொண்டு வந்தவங்க, நமக்கு குரானை கத்து கொடுத்து அங்க இருந்து கொண்டு வந்தவங்க நமக்கு அந்த எழுத்துக்களை லைட்டா நமக்கு புரியுற மாதிரி. இப்போ இங்க ஹம்சத்துல் வசல்லாம் இருக்கா, இங்க அல் பையினது இந்த இடத்துல ஹம்சத்துல் வசல் இருக்கு பாருங்க உத்மானி ஸ்கிரிப்ட்ல. ஆனா இங்க வந்து இல்ல. சோ நம்மளுடைய புரிதலுக்காக நமக்கு இங்க இங்க ஹம்சத்துல் வசல் இருக்கு உத்மானி ஸ்கிரிப்ட்ல. ஆனா இங்க வந்து அப்படி இல்ல. சோ அப்படின்னா அதுக்கு தனியா நமக்கு விளக்கம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை வந்து ஈஸியா ஆக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கிரிப்டை மாத்திருக்காங்க. புரியுதா? புரியுது சிஸ்டர். ஓகேவா? இன்ஷா அல்லாஹ். இப்போ 4 ஹரக்கத் மத்து போலாம். எதுவும் டவுட் 2 ஹரக்கத் மத்ல இருந்தா சொல்லுங்க, இல்ல 4 ஹரக்கத். இப்போ 4 ஹரக்கத் மத். 4 ஹரக்கத் மத்துனா நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி அதே மத்து ஃபார்ம்லயே இருக்கும். மத்து பேட்டர்ன்லயே தான் இருக்கும். அலிஃப்க்கு முன்னாடி ஃபத்ஹா, வாவுக்கு முன்னாடி தம்மா, யாக்கு முன்னாடி கெஸ்ரா இந்த ஃபார்மேட்ல தான் இருக்கும். ஆனா அதை தொடர்ந்து ஹம்சா வந்திருக்கும். ஹம்சா வந்துச்சு அப்படின்னா ஹம்சாவால அந்த மத்து வந்தது அப்படின்னா அப்போ நீங்க அதை வந்து 4ல இருந்து 5 ஹரக்கத் வந்து நீட்டி சொல்லணும். இதுவும் அசல் ஃபார்ம், அதாவது ஒரிஜினல் ஃபார்ம்லயும் இருக்கும்,
ஷார்ட் ஃபார்ம்லயும் இருக்கும். இப்போ இதோட ஒரிஜினல் ஃபார்ம் பாருங்க. இப்போ அஸ்ஸம இ. இப்போ இந்த இந்த இடத்துல வந்து மத்து இருக்கு. சரியா, மத்து இருக்கு. அந்த மத்தை தொடர்ந்து ஹம்சா வந்து இருக்கிறதுனால நமக்கு மத்தோட சிம்பலும் போட்டிருப்பாங்க, ஒரு வேவ் சிம்பல் மாதிரி. அப்போ மத்தோட சிம்பல் போட்டிருக்கிறதுனால அப்ப இது மத்தோட சிம்பல் எப்ப போடுவாங்க அப்படின்னா லாங் மத்துக்கு தான் மத்தோட சிம்பல் வந்து போடுவாங்க. சரியா, அப்போ மத்தோட சிம்பல் பார்த்தாலே நீங்க வந்து கண்டுபிடிச்சிடலாம். அதுல 4 ஹரக்கத் இல்ல 6 ஹரக்கத் ஏதோ ஒண்ணு இருக்கு. ஆனா அது எது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த மத்து சிம்பலுக்கு அடுத்துள்ள எழுத்து பார்க்கணும். அது ஹம்சாவா இருந்துச்சு அப்படின்னா அது 4 ஹரக்கத் நீட்டணும். அது அது முஷத்தாவோ இல்ல சுக்கூன் வச்சோ ஒரு எழுத்து வந்துச்சுன்னா அப்ப நீங்க 6 ஹரக்கத்தான் நீட்டணும். இப்ப இந்த இடத்த பாத்துக்கிட்டீங்கன்னா அஸ்ஸம இ. சரியா, அப்ப இந்த இடத்துல நீங்க 4 ஹரக்கத் 4 ஹரக்கத்துங்கும் போது நீங்க வந்து விரலை வச்சு அப்படி விரலை விரிச்சீங்கன்னா அந்த 4 செகண்ட் 4 விரலை விரிக்கிறதுக்கு எவ்வளவு டைம் ஆகுதோ அவ்வளவு டைம் நீங்க நீட்டணும். முதல்ல பிராக்டிஸ் பண்ணும்போது நீங்க அந்த மாதிரி பிராக்டிஸ் பண்றதுதான் நல்லது. அப்போ அஸ்ஸம இ நீங்க பாட்டுக்கு நீட்டிட்டே போக கூடாது. சரியா, கரெக்டா அந்த 4 ஹரக்கத்னா 4 ஹரக்கத் இல்ல 5 ஹரக்கத் வரைக்கும் நீங்க நீட்டிக்கலாம். இப்ப இந்த இது அலிஃப் மது. ஏ மது பாத்துக்கிட்டீங்கன்னா இங்க நூனுக்கு ஏ மது வந்திருக்கு. ஆனா இங்க ஹம்சா வரல, அலிஃப் வந்திருக்கு. ஏன்? அப்ப நம்ம 4 ஹரக்கத் தான் நீட்டணும். ஏன்னா ஹம்சாவும் அலிஃபும் ஒரே ப்ரொனவுன்சியேஷன். ஒண்ணுதான். ஓகேவா, அதனாலதான் நம்ம எத்தனை எழுத்துக்கள் இருக்குன்னு கேட்கும் போது 28 + 1 இல்ல 28 எழுத்து அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா ஹம்சா அலிஃப் ரெண்டுமே ஒண்ணுதான். அப்போ இந்த இடத்துல ஹம்சா வரல, அப்ப 4 கவுண்ட் நீட்டக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. சரியா, இந்த இடத்துலயும் இது வந்து அலிஃப் மத், சாரி ஏ மத் தான், இது ஹம்சா. அப்போ இன்னி ஆலமு அந்த மாதிரி தான் நீங்க வந்து நீட்டி உச்சரிக்கணும். இது உத்மானி ஸ்கிரிப்ட். நான் இதுலயே சொல்றேன், உங்களுக்கு உத்மானி ஸ்கிரிப்ட் சைட்ல பாத்துக்கோங்க, டவுட் வந்துச்சுன்னா கேளுங்க. சரியா, அதே மாதிரி வாவ் மத். வாவ் மத் லேம்க்கு வாவ் மத் வந்திருக்கு. இங்க மத்து சிம்பல் போட்டிருக்கு. சிம்பல் போட்டாலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இது வந்து பெரிய மத்துன்னு அர்த்தம். ஹம்சா வந்திருக்கிறதுனால இந்த இடத்துலயும் 4 ஹரக்கத் நீட்டி சொல்லணும். நஸ்ரின், நீங்க இதை ரீட் பண்ணுங்க. காலு அத்தஜ்அலு. ஹெவி லெட்டர்ஸ் ஹெவியா ரீட் பண்ணி சொல்லுங்க. காலு காலு அத்தஜ்அலு. 4 ஹரக்கத் எங்க நீட்டணும், 4 ஹரக்கத் நீட்டி சொல்லுங்க. காலு காலு அத்தஜ்அலு. இந்த ஜீம்க்கு சுக்கூன் பட்டிருந்தா ஒரு சட்டம். என்ன சட்டம்? குத்துப்ஜத் கல்கலா சத்தம். அத்தஜ்அலு அத்தஜ்அலு. அத்தஜ் அத்தஜ் அப்படின்னு சொல்லுங்க. அத்தஜ் அத்த ஷார்ப்பா சொல்லிட்டு தஜ் ரெண்டையும் ஒன்னாக்கி சொல்லுங்க. அத்தஜ்அலு. தஜ் தஜ் சொல்லும் போது அங்க ஒரு சின்ன ஷேக் கொடுங்க, கல்கலா பண்ணி தஜ் சொல்லுங்க. தஜ் தஜ்அலு ஆலு. அலு. இப்ப காஃப் நீங்க என்னெல்லாம் பண்ணணும்னு நான் சொல்றேன், சொன்னதுக்கு அப்புறம் ரீட் பண்ணுங்க. சரியா, காஃப் ஹெவி பண்ணணும், 4 ஹரக்கத் மத்து கொடுக்கணும், ஜீம்க்கு கல்கலா பண்ணணும். இப்ப 3ஐயும் அதுல அப்ளை பண்ணி ஓதுங்க. காலு அத்தஜ்அலு. ஆலு அத்தஜ்அலு. காலு அத்தஜ்அலு. ஏன் அந்த இடத்துல ஒரு பாஸ் வருது? அத்த அத்த அந்த இடத்துல ஏன் ஒரு பாஸ் வருது? பாஸ் அத்தஜ்அலு. ஆலு அத்தஜ்அலு. காலு அத்தஜ்அலு. இன்னும் கொஞ்சம் ஷேக் பண்ணலாம். அத்தஜ் அத்தஜ். அத்தஜ் இன்னொரு வாட்டி read பண்ணுங்க. அத்தஜ்அலு. காலு அத்தஜ்அலு. தஜ். Okay, இது 4 ஹரக்கத் மத்தினுடைய ஒரிஜினல் ஃபார்ம். இதே 4 ஹரக்கத் மத்தினுடைய ஷார்ட் ஃபார்ம் பார்த்தோம். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அதேதான், ஸ்டாண்டிங் ஃபத்ஹா, ஸ்டாண்டிங் கெஸ்ரா, இன்வெர்டட் தம்மா. இன்னொரு நஸ்ரின் நீங்க வாசிங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் அலிஃப் மத்துக்குரிய எக்ஸாம்பிள் வாசிங்க. அல் அல் மலா. அல் இல்ல, அது இத இத வாசிச்சுக்கோங்க. லில். ஓகே சிஸ்டர். லில் மலாயிகதி. மலா இல்ல, மல. லாம் லைட் லெட்டர் தானே? ஆமா சிஸ்டர். லில் மலாயிகதி. மலாயி ஈ சொல்லும் போது ஏ ஈ. ஏ ஈ
ஈ சொல்றீங்க. இப்ப ஏ இருக்குன்னு சாரி. இப்போ ஏ இருக்குல்ல, கீழே 2 டாட் வச்சு ஏ வரும்ல, அந்த ஏக்கு ஆமா கெசரா போட்ட மாதிரி சொல்றீங்க. மல ஈக்கத்தி, மல ஈ ஹம்சா கெசரா, மல இக்கத்தி. மலா லில் மலாஇகதி மலானா லாம் ஹெவி ஆயிரும். மலா வாய் ஃபுல்லா நீங்க சொல்றீங்க லாம், அப்போ லாம் ஹெவி ஆயிரும். ஹெவி பண்ணக்கூடாது லாம். மல இக்கத்தி. லில் மலாஇகதி இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணுங்க. லில் மலாஇ கூடாது. ல மல வளைக்காம ல. ம். ல லில் மலாஇகதி மலாஇக்கத்தி. மலாஇகதி மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். வெரி குட். ஓகே. ஆயிஷா இது ரீட் பண்ணுங்க பாப்போம். 4 ஹரக்கத் இல்ல 5 ஹரக்கத் கொடுக்கணும். வாவ் மத். இந்தஹு இல்லா. லாம் ஹெவி லெட்டரா லைட் லெட்டரா? லாம் லைட் லெட்டர். அப்ப லைட்டா வச்சு ரீட் பண்ணுங்க பாப்போம். இந்தஹு இல்லா. ஓகே. இப்போ இங்க நூன் சட்டம் ஒண்ணு வந்திருக்கா? நூன் சட்டம். நூன் நீங்க சுக்குன். வார்த்தையில நூன் சட்டம் என்ன சட்டம்? எப்படி ஓதணும்? நூன் சுக்குன் செய்யப்பட்டு இதர எழுத்துக்கள் வந்தா கடைசி என்னது? இணைத்தல். பார்க்கலாமா சிஸ்டர்? மறந்துட்டேன். பார்த்து நூன் சொல்லுங்க, சட்டம். பார்த்தே சொல்லுங்க. இஹ்ஃபா சட்டமா? இஹ்ஃபா. எஹ்பா. அப்ப எஹ்பானா என்ன செய்யணும்? மறைத்தல், மறைத்து ஓதணும். யார மறைச்சு ஓதணும்? நூனுக்கு நூனை மறைச்சு ஓதணும். நூனை மறைச்சு ஓதணும். இப்ப நூனை மறைச்சு குன்னா கொடுத்து ஓதணும். அதே மாதிரி நூனை மறைச்சு குன்னா கொடுத்து ஓதுங்க பாப்போம். அப்ப இன்னும் வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடாதுன்னா இன்னும் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னா, தால்னுடைய மகரஜ் இருக்குல்ல, தால்னுடைய மகரஜ் என்னது? நாக்கு வந்து மேல் பற்களுக்கு மேல் பற்கள்ல வரும். தால். மேற்பற்களுக்கு பின்னாடி. தால். அப்போ மேல் பற்களுக்கு பின்னாடி வைக்கிற மாதிரி நாக்க வச்சுட்டு குன்னா சவுண்ட் மட்டும் கொடுக்கணும். இந்தஹு. இந்தஹு. இந்தஹு இல்ல. இந்தஹு இல்லா. இல்ல அப்படின்னா இப்போ நஸ்ரின் பண்ண அதே மிஸ்டேக் மாதிரி ஆயிடும். ஏ கெஸ்ரா கிடையாது, ஹம்சா கெஸ்ரா. ஷார்ப்பா இருக்கணும். இந்தஹு இல்ல. இந்தஹு இல்ல. இல்ல வரப்ப ஷார்ப்பா வரணும். இல்ல. 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 அந்த வெற்ற இடத்துல இருந்து அப்படின்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னா நாக்கு வந்து மேல போய் டச் ஆயிரும். அது மகரஜ். கிடையாது. சொல்லும் போது நாக்கு மேல போய் டச் ஆக கூடாது, ஷார்ப்பா சொல்லணும். இல்ல. இல்ல. நாக்கு மேல ஒட்டாம சொல்லுங்க, கரெக்டா வரும். இல்ல. ஈனா ஏவனுடைய மகரஜுக்கு தான் போதும். இது ஹம்சா. இந்தஹு இல்ல. இந்தஹு இல்ல. இப்ப கொஞ்சம் கரெக்ஷன் ஆயிருக்கு. மாஷா அல்லாஹ். பிராக்டிஸ் பண்ணணும் நிறைய. சரியா?
ஓகே ஓகே, இது 4 ஹரக்கத்தினுடைய மத்து. இப்போ 6 ஹரக்கத்தினுடைய மத்து பார்க்கலாம். யாருக்காவது இதுல டவுட் இருந்தா சொல்லுங்க. 2 ஹரக்கத் 4 ஹரக்கத்ல யாருக்காவது டவுட் இருக்கா? ஒரிஜினல் ஃபார்ம் ஷார்ட் ஃபார்ம்ல டவுட் இருந்தாலும் சொல்லுங்க. இந்த மாதிரி அலீஃப் வாவ் வந்து குட்டி குட்டியா போட்டிருப்பாங்க நம்மளுடைய உத்மானி ஸ்கிரிப்ட்ல. இந்தியன் ஸ்கிரிப்ட்ல ஸ்டாண்டிங் ஃபத்ஹா, ஸ்டாண்டிங் கெஸ்ரா, இன்வெர்டட் தம்மா. ஆனா மத்து சிம்பிள் போட்டிருக்கிறதுனால ஹம்சா வச்சு நீங்க வந்து அது 4 ஹரக்கத்தா 6 ஹரக்கத்தான்னு கண்டுபிடிச்சுக்கலாம். சரியா? அடுத்து சரிங்க வந்து சிஸ்டர். கடைசி ப்ராக்டிஸ் பார்ப்போம். அடுத்து வந்து 6 ஹரக்கத் மத்து. 6 ஹரக்கத் மத்து வந்து அதே மாதிரிதான். ஃபத்ஹா, அலிஃப்க்கு முன்னாடி ஃபத்ஹா, ஏக்கு முன்னாடி கெஸ்ரா, வாவுக்கு முன்னாடி தம்மா, அதை தொடர்ந்து சுக்கூன் இல்ல முஷத்தா வச்சு எழுத்து வந்திருக்கணும். அப்படி வந்துருச்சு அப்படின்னா அப்ப நம்ம அதை வந்து 6 ஹரக்கத் வரைக்கும் நீட்டி ஓதலாம். சரியா? இப்போ இது எப்படி 6 ஹரக்கத் எவ்வளவு நேரம்னா உங்க உங்க விரலை வந்து நீங்க ஓபன் பண்ற வரைக்கும், அந்த 6 விரலை ஓபன் பண்ற வரைக்கும் நீங்க நீட்டணும். சரியா? அதுதான் 6 ஹரக்கத். இப்போ நூனுக்கு முஷத்தா போட்டிருக்கனால இங்க குன்னா வரும். அப்போ குன்னாவோட நான் ஸ்டார்ட் பண்றேன். ஓகே, அப்போ நீங்க இந்த இடத்துல 6 ஹரக்கத் நீட்டணும். ஏன்னா நூனுக்கு முஷத்தா வந்திருக்கு. நீங்க நீங்க மத்து சிம்பிள் பார்த்தாலே அது 4 6 4 இல்ல 6 இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு முடிவு பண்ணிடலாம். அதுக்கு அடுத்த லெட்டர் பார்க்கணும். ஹம்சானா 4, முஷத்தாவோ இல்ல சுக்கூனோ வந்துச்சுன்னா 6. பெனாசிர் இதை ட்ரை பண்ணுங்க பாப்போம். ஆவதான் இங்க இழுக்கணும். சரியா? ஏன்னா இங்க மத்து சிம்பிள் போட்டிருக்கா, மத்து சிம்பிளுக்கு அப்புறம் சுக்கூன் வந்திருக்கு. அப்போ 6 ஹரக்கத் நீட்டணும். அல்லுன்னு சொல்லணுமா இல்ல இல் அப்படி சொல்லணுமா? எப்படி சொல்லணும் நீங்க சொல்லுங்க. இங்க எந்த எழுத்துக்கு மத்து வந்திருக்கு? எந்த எழுத்துக்கு மத்து வந்து அலிஃபு மத்து வந்திருக்கு. அப்ப நீங்க அலிஃப் எல்லாம் நீட்டி சொல்லணும். இல் இல் ஆன இல் அப்படின்னா இன்னொரு ஈ அங்க வருது. ஆன ஆன இந்த இடத்துல 2 ஹரக்கத் மத்து இருக்கு. சரியா? ஆன. ஓகே, புரியுதுல? இதுல இந்த இடத்துல 6க்கு நீட்டணும். புரியுதுல? ஓகே, ரசியா பேகம் நீங்க இந்த எக்ஸாம்பிள் ரீட் பண்ணுங்க. வலல்லாலீன். இது என்ன எழுத்து? இது லாத் சிஸ்டர். லாதா? அப்படிதான் படிச்சீங்களா? லாத். இந்த எழுத்தினுடைய மஹரஜ் என்ன? அது நாக்கின் கடைசி பகுதி அல்லது ஓரப்பகுதி. கடைவாய் சரி, பற்களை தொடரும் சிஸ்டர். கரெக்டா சொல்லுங்க. கடைசியா ஓரமா? ஓரப்பகுதி. ஓரப்பகுதி. இப்ப ஓரப்பகுதி ஓரப்பகுதி. எப்படி வச்சு சொல்லணும்? வலல்லாலீன். இன்னொரு வாட்டி அந்த எழுத்தை மட்டும் உச்சரிங்க. வார்த்தையை உச்சரிக்க வேணாம், அந்த எழுத்தை மட்டும் உச்சரிங்க. லாத். லாதா? லாத். லானா நீங்க லானாலே நுனிநாக்கு மேல போய் டச் ஆயிரும். இது நுனிநாக்குக்குரிய மஹரஜ் கிடையாது. இந்த எழுத்துக்கு நுனிநாக்கு மஹரஜ் கிடையாது. நாக்கின் ஓரப்பகுதி தான் சிஸ்டர். அப்போ ஓரப்பகுதியை வச்சு உச்சரிங்க பாப்போம். வலல்லாலீன். வேணாம், எனக்கு வார்த்தை வேணாம், எனக்கு எழுத்து மட்டும் தான் வேணும். வாத். இன்னொரு வாட்டி சொல்லுங்க. லாத். இன்னொரு வாட்டி சொல்லுங்க. வாத். இன்னொரு வாட்டி சொல்லுங்க. வாத். இது லைட் லெட்டரா ஹெவி லெட்டரா? இது ஹெவி லெட்டர் சிஸ்டர். அப்ப ஹெவியா சொல்லுங்க. வாத். ஹெவியா? வாத். ஹெவினா வாய் நிரம்ப சொல்லணும். வாய் இன்னும் நல்ல வாய்க்குள்ள சத்தத்தை உண்டாக்கி சொல்லணும். வாத். மாஷா அல்லாஹ். அப்போ இந்த எழுத்து என்னது? 5 வாட்டி கேட்டாலும் நீங்க 5 வாட்டியும் தாது தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் வாட்டி தாது சொல்லிட்டு செகண்ட் வாட்டி லாது சொல்லக்கூடாது. இன்ஷால்லா சிஸ்டர். இப்ப சொல்லுங்க பாப்போம், இது என்ன எழுத்து? வாத்.
இன்னொரு வாட்டி சொல்லுங்க. ضاد இன்னொரு வாட்டி சொல்லுங்க. ضاد மாஷா அல்லாஹ். இப்போ இந்த வார்த்தையை உச்சரிங்க பாப்போம். ولا الضالين. இந்த இடத்துல தாக்கு தானே மத் வந்திருக்கு. அப்ப தாவை நீங்க 6 ஹரக்கத் நீட்டுவீங்க. நீட்டினதுக்கு அப்புறமா இந்த லேம்க்கு முஷத்தா இருக்கு. அப்போ அந்த அந்த முஷத்தாவே மிஸ் பண்ணிடக்கூடாது. சரியா? வல சரி ضالين. புரியுதா? ஒரு வாட்டி கேளுங்க, அதுக்கப்புறம் ரிப்பீட் பண்ணுங்க. வல சரி ضالين. இப்ப ரிப்பீட் ولا பண்ணுங்க. ولا வலல் الضال. இன்னொரு லாம் ஏன் வருது இங்க? இன்னொரு லாம் ஏன் வருது? தாது தானே. இந்த லாம சரி வந்து டைரக்டா தாது கூட போய் சேர்க்கணும். இங்க இன்னொரு லாம் நீங்க போடக்கூடாது. சொல்லுங்க பாப்போம். ولا الضالين. இன்னொரு வாட்டி சொல்லுங்க. ولا الضالين. இன்னொரு வாட்டி சொல்லுங்க. ولا லாம் الضالين. வரக்கூடாது. லாம் வருது. ضاد ரிப்பீட் தான் பண்ணுங்க. சொல்றேன். வலல் وال நீங்க எப்படி சொல்றீங்கன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். மேபி உங்களுக்கு புரியலையோ. வலல் தா வலல் தா இன்னொரு லாம் போட்டு சொல்றீங்க. ஒரு லாம் தானே இருக்கு. வலத்தா ولا சொல்லுங்க. ولا الضالين. மாஷா அல்லாஹ். லாஸ்ட் ஒன் டைம் கரெக்டா சொன்னா விட்டுருவேன். சொல்லுங்க. ولا الضالين. மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். குட். இப்ப எல்லாருக்குமே எல்லாமே வரும். பிராக்டிஸ் தான் பண்ண மாட்டீங்க. அப்படியா? இல்ல சிஸ்டர், இது மட்டும் வரவே மாட்டேங்குது, இந்த லாத் மட்டும். நான் 6வது வாட்டி சொல்லும் போது வந்துருச்சுலாம். இன்ஷா அல்லாஹ் சிஸ்டர், ட்ரை ஓகே, பண்ணிருக்கேன். இன்ஷால்லா பிராக்டிஸ் பண்ணுங்க, எல்லாமே வந்துரும். இன்ஷா அல்லாஹ் சிஸ்டர். இது 6 ஹரக்கத் மத். இப்போ இந்த 6 ஹரக்கத் மத் இது இல்லாம இன்னொரு இடத்துல நம்ம வந்து 6 ஹரக்கத் கொடுப்போம். சரியா? அதுக்கு பேரு வந்து என்ன அப்படின்னா மத்லீன். இது எப்போ இந்த சட்டத்தை நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னா, ஒண்ணு ஆயத்து முடிய போகுது அப்படிங்கும் போது இதை நோட் பண்ணிக்கோங்க. சரியா? இது கொஞ்சம் கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம படிக்கிற இந்த பேஜினுடைய டாபிக் பேரு மத்துலீன். இதுவும் 6 ஹரக்கத் தான். ஒரு நிமிஷம். இந்த போர்ஷன் மட்டும் மத்துலீன். சரியா? இது வந்து 6 ஹரக்கத். இந்த 6 ஹரக்கத்தை எப்போ பயன்படுத்தணும் அப்படின்னா, ஆயத்தோட இறுதியில வரும்போது, இல்ல மூச்சால நிறுத்தும் போது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிள்ல வலத்தாலீன அப்படிதான் இருந்துச்சு. ஆனா நம்ம அதை எப்படி நிறுத்தணும்? வலத்தாலீன் நூனை சுக்குன் பண்ணி நிறுத்தணும். அந்த மாதிரி ஆயத்தோட இறுதியில வந்தா நம்ம சுக்குன் பண்ணி நிறுத்துவோம். இல்ல நம்ம ஓதிக்கிட்டே இருக்கும் போது நம்மளால கண்டினியூஸா ஓத முடியல, அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா, அப்பவும் இப்ப ஹலக்க அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை நம்ம வந்து ஹலக் அப்படின்னு நிப்பாட்டிட்டு திருப்பி நம்ம வந்து ஓதுவோம். அப்படி நீங்க நிறுத்தும் போது உங்களுக்கு மத்து வந்துச்சு, அதாவது அலிஃப்க்கு முன்னாடி ஃபத்ஹாவோ, ஏக்கு முன்னாடி கஸ்ராவோ, வாவுக்கு முன்னாடி தம்மாவோ இந்த மத்து வந்துச்சு அப்படின்னா, அப்பவும் நீங்க வந்து 6 ஹரக்கத் வச்சு நிப்பாட்டலாம். சரியா? 6 ஹரக்கத் வச்சு தான் நிப்பாட்டணும்னு கண்டிப்பான சட்டம் இல்ல. 6 ஹரக்கத் வச்சியும் நீங்க நிப்பாட்டலாம். இல்ல 2 ஹரக்கத் வச்சியும் நிப்பாட்டலாம், 4 ஹரக்கத் வச்சியும் நிப்பாட்டலாம். மூச்சால நிறுத்துனீங்கன்னா மேக்சிமமா நீங்க 6 வரைக்கும் போகலாம். இது இன்னொன்னு வந்து மத்துல்லீன் சட்டம். மத்துல்லீன் சட்டம் இவ்வளவு நேரம் நம்ம என்ன பார்த்தோம்? அலிஃப்க்கு முன்னாடி ஃபத்ஹா, ஏக்கு முன்னாடி கஸ்ரா, வாவுக்கு முன்னாடி தம்மா. இதுதான் நம்மளோட மத்துனுடைய சட்டம். மத்துல்லீன் அப்படிங்கிறது என்னன்னா, ஏக்கு முன்னாடி ஃபத்ஹாவோ, வாவுக்கு முன்னாடி ஃபத்ஹாவோ வந்துச்சுன்னா, அலிஃப் கிடையாது மத்துலீன்ல. மத்துலீன்னா சாஃப்ட் மத்துன்னு அர்த்தம் இதுக்கு இங்கிலீஷ்ல. சரியா? அப்படிங்கும் போது நீங்க என்ன பண்ணணும்னா, ஏக்கு முன்னாடி ஃபத்ஹாவோ, வாவுக்கு முன்னாடி ஃபத்ஹாவோ வந்துச்சுன்னா, அப்பவும் நீங்க 6 ஹரக்கத் வரைக்கும் நீட்டி சொல்லலாம். இப்ப எக்ஸாம்பிள் பார்ப்போம், உங்களுக்கு புரியும்.
இப்போ இந்த இந்த வார்த்தைகள் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு 2 ஸ்கிரிப்டும் கொடுத்துருக்கேன். இல்ல இது வந்து உத்மானி ஸ்கிரிப்டுக்கு உள்ள எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். சரியா? இப்ப நீங்க இதை பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இது மத்து. இந்த மத்து என்னது? எஸ் தௌஃபூன, இது வார்த்தை. இப்போ இந்த நீங்க வந்து இதுல வாவ் மத்து இருக்கு. எஸ் தௌஃபூன, இதுக்கு நார்மலா நம்ம என்ன பண்ணுவோம்? 2 ஹரக்கத் மத்து தான் கொடுப்போம். ஏன்னா இந்த வாவ் மத்துக்கு அப்புறம் ஹம்சாவோ இல்ல முஷத்தாவோ இல்ல. ஆனா இது ஆயத்து முடியறதுனால எஸ் தௌஃபூனவ எஸ் தௌஃபூன் அப்படின்னு சொல்லி நம்ம நிறுத்துவோம். அப்போ மத்து பக்கத்துல சுக்கூனோ முஷத்தாவோ வந்தா நம்ம 6 ஹரக்கத் வரைக்கும் நீட்டலாம். அதானே சட்டம் பார்த்தோம். அப்ப நம்ம அதை என்ன பண்ணணும்? எஸ் தௌஃபூ, அந்த மாதிரி நம்ம 6 ஹரக்கத் வரைக்கும் நீட்டி நிப்பாட்டலாம். சரியா? இது ஒரு சட்டம். இது நம்ம நார்மலா 6 ஹரக்கத் மத்துக்குரிய சட்டம். மத்து லீன் அப்படிங்கும் போது நம்ம என்னது? நம்மளுடைய மத்து சட்டம் என்ன? வாவுக்கு முன்னாடி தம்மா தான் இருக்கணும், அப்பதான் அது மத்து. ஆனா இந்த இடத்துல வாவுக்கும் சுக்குனுக்கு முன்னாடி ஃபத்ஹா இருக்கு. ஃபத்ஹா இருக்கும்போது ஆனா அது ஆயத்தோட இறுதியில இருக்கு. ஆயத்தோட இறுதியில தான் இருக்கணும். சரியா? அப்பனா மட்டும்தான் அதை நம்ம நீட்டி ஓத முடியும். அப்போ நீங்க வந்து ஹவுஃப் ஹவுஃப் அப்படி ஸ்டாப் பண்ண வேணாம். ஹவுஃப், இந்த இடத்துல நீங்க 6 ஹரக்கத் வரைக்கும் நீட்டி ஓதலாம். இந்த 2 சட்டமே ஆயத்தோட இறுதியில மட்டும்தான். இல்ல அப்படின்னா நீங்க மூச்சை நிறுத்துனீங்கன்னா அப்போ நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? இந்த 2 மட்டும்தான் இந்த இடத்துல. பெனாசர் நீங்க லீவ் ஆகணும்னா லீவ் ஆயிக்கோங்க. இந்த இந்த இடத்துல வந்து நீங்க வந்து இந்த சட்டத்தை வந்து அப்ளை பண்ணணும். அதாவது 6 ஹரக்கத் நீட்டணும். ஒண்ணு ஆயத்தோட எண்டு, இல்ல அப்படின்னா மூச்சால நீங்க ஒரு இடத்துல ஸ்டாப் பண்றீங்க அப்படின்னா. இப்போ அஹ்லல் பைத்தி, அஹ்லல் பைத் இப்படிதான் ஸ்டாப் பண்ணுவோம். இந்த இடத்துல நீங்க அஹ்லல் பைத், சாரி கல்கலா பண்ணிட்டேன், அஹ்லல் பைத், அந்த மாதிரி நீங்க வந்து இது பண்ணிக்கலாம். சரியா? இதுதான் மத்துல்லீன்குரிய சட்டம். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? யாருக்கு முன்னாடி ஃபத்தஹா இருந்தாலும் நீட்னு சொல்றீங்களா சிஸ்டர்? மத்து லீனுக்கு மட்டும்? மத்து லீனுக்கு மட்டும் ஆயத்தோட முடியிற இடத்துல வாவ் ய இந்த ரெண்டு எழுத்துக்கு மட்டும் தான் அலிஃப் வராது. சரியா? வாவுக்கு முன்னாடி ஃபத்ஹா இருந்தாலும் ஏக்கு முன்னாடி ஃபத்ஹா இருந்தாலும் இந்த மத்து லீன் சட்டத்தை யூஸ் பண்ணி நம்ம 6 ஹரக்கத் வரைக்கும் நீட்டி ஓதலாம். மேக்சிமம் 6, 2, 4, 6ல இருந்து ஓதலாம். இது பேரு மத்து லீன். சரியா? ஆஹ் இப்போ இத நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல லி ஈலஃபி குரைஷ், இந்த இடத்துல குரைஷ் குரைஷ் தான். ஆனா இந்த இடத்துல இது மத்தா மத்து லீனா? சொல்லுங்க பாப்போம். மத்து லீன். மத்து லீன். ஏன்னா ஏ சுக்கூனுக்கு முன்னாடி ரா ஃபத்தா இருக்கு. அப்போ நீங்க அதை எப்படி 6 ஹரக்கத் வரைக்கும் சொல்லலாம். 2, 4, 6 இது வரைக்கும்னாலும் நீட்டிக்கலாம். சரியா? அப்போ லி ஈலஃபி குரைஷ் அப்படின்னு நீங்க வந்து நிப்பாட்டலாம். ஓகேவா? இது மத்துலீன். இந்த லீலாஃபி குரைஷ் ஃபுல்லாவே மத்துலீன் சட்டம் தான் இருக்கும். நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். இப்போ யாரு இருக்கு? ஆயிஷா, நீங்க ட்ரை பண்றீங்களா? இந்த 2வது ஆயத்து. மத்து மத்து இங்க என்னென்ன மத்துலாம் வந்திருக்கு அதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க பாப்போம். மீம் இருக்கு. மத்து சட்டம் மட்டும். இன்னைக்கு மத்து தானே நம்ம படிச்சோம். மத்து ரூல்ஸ் மட்டும் சொல்லுங்க. பெருசு வேற டூ கவுண்ட்ஸ் கொடுக்கணும்னா அதுவும் சொல்லணும்னா எங்கெல்லாம் வந்திருக்கு, எங்கெல்லாம் வந்திருக்குன்னு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. ஓகே, இது இந்த ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லுங்க. இந்த ஒரு வார்த்தையில மட்டும் சொல்லுங்க. அலிஃப் கெஸ்ரால வந்திருக்கு. 2 கவுண்ட்ஸ் சொல்லணும் அலிஃப். அப்போ ஓகே, வேற? லாம்க்கு மேல ஃபத்ஹா வந்திருக்கு. அதுவும் 2 கவுண்ட்ஸ் சொல்லணும். எங்க இந்த வார்த்தையை சொல்லுங்க பாப்போம். 2 கவுண்ட்ஸ் கொடுத்து. இலாஹிம்
கரெக்டா சரி வாசிங்க. இலா இலா ஃபிஹிம் ஈலா ஈலா அப்படிங்கும் போது நீங்க அலிஃப்க்கு மத்தே கொடுக்கலையே. இலா ஈல ஃபிஹிம் ஈல ஈலா ஃபிஹிம் ரெண்டு ஹரக்கத் தான். ஈல ஃபிஹிம். ஈலா ஃபிஹிம் அலிஃப் ஷார்ப்பா சொல்லணும். ஈ ஈ ஈல ஃபிஹிம். ஈலா ஃபிஹிம் ஈ சொல்லக்கூடாது, ஈ சொல்லக்கூடாது. ஈ ஈ ஈ ஈ ஈ நாக்கு ஒட்டாம சொல்லணும். ஈல ஃபிஹிம். ஈ ஈலா ஃபிஹிம் ஓகே, மாஷா அல்லாஹ். நஸ்ரன், இதுல என்ன மத்து வந்திருக்கு சொல்லுங்க. அலிஃப் மது வந்திருக்கு. மாஷா அல்லாஹ், வெரி குட். எத்தனை அது கவுண்ட்? 2 கவுண்ட்ஸ் சொல்லணும். அதுக்கு தொடர்ந்து அம்சா லெட்டர் வந்திருக்கதால நம்ம 4 அரக்கத் சொல்லி ஓதணும். மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ், வெரி குட். ரீட் பண்ணுங்க. ஷிதாஹி ஷிதாஹியா. ஷிதா இ இ ஷிதா இ இ ஷார்ப்பா. இ இ இ அப்ப எப்படி ஷிதா சொல்றீங்க? இ. ஓகே, மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ், வெரி குட். சோ இந்த இடத்துல 4ல இருந்து 5 ஹரக்கத் வரைக்கும் நீங்க நீட்டி உச்சரிக்கலாம். இன்னொரு நஸ்ரன், இந்த வார்த்தையை சொல்லுங்க. வஸ்ஸைஃப். இங்க என்ன சட்டம் அது வந்திருக்கு? இங்க வந்து அலிஃப் மத்து சட்டம் வந்திருக்கு சிஸ்டர். ஆனா இங்க எந்த வந்து எழுத்துக்கு மத்லி அலிஃப் மத்? சட்டம் தான் வந்திருக்கு. ஏன்னா மேல வந்து யாமத்துக்கு வந்து மேல வந்து கஸ்ரா வந்திருக்கு சிஸ்டர். சாரி ஃபத்ஹா வந்திருக்கு சிஸ்டர். அதனால யாவுக்கு கீழே வந்து கஸ்ரா வராம மேல வந்து ஃபத்ஹா வந்திருக்கு முன்னாடி உள்ள எழுத்துல. அதனால நம்ம மாஷா மத்லின் சட்டம் வச்சு 2 கவுண்ட்ஸ்ல இருந்து 6 கவுண்ட் வரலும் நம்ம ஓதலாம் சிஸ்டர். அல்லாஹ், மாஷா அல்லாஹ். ஓதி காமிங்க பாப்போம் இந்த வார்த்தையை. வஸ்ஸைஃப். மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். சாது மட்டும் கொஞ்சம் ஹெவி பண்ணி ஓதி காமிங்க. வஸ்ஸைஃப். மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ், வெரி குட், வெரி குட், மாஷா அல்லாஹ். Okay, ஆலியா, நீங்க எப்ப ஜாயின் பண்ணீங்க நான் பார்க்கல. இந்த ஆயத்துல எங்கெல்லாம் மத்தினுடைய சட்டம் வந்திருக்கு சொல்லுங்க பாப்போம். ஆலியா. சிஸ்டர் சிஸ்டருக்கு ஒரு டவுட். சிஸ்டர் ஃபல் யபுது ரப்ப ஹாதல் பைத். மாஷா அதுல அல்லாஹ். வந்து எங்கெல்லாம் மத்து வந்திருக்கு? ரப்ப எத்தனை கவுண்ட்ஸ்? அந்த அது மத்து 2 கவுண்ட் சிஸ்டர். ஓகே, இது என்ன மத்து? அலிஃப் மத்தா, வாவ் மத்தா, யா மத்தா? அலிஃப் மத். மாஷா அல்லாஹ், வெரி குட். அப்புறம் முதல் பைத் யா சுக்குனுக்கு முன்னாடி ஃபத்தஹா வந்திருக்கு. அதனால இது வந்து மத்லீன். இது வந்து மாஷா அல்லாஹ். 6 கவுண்ட்ஸ் நீட்டி வரணும் சிஸ்டர். 2ல இருந்து 6 கவுண்ட்ஸ் வரைக்கும் நீங்க நீட்டி ஓதலாம். ஓகே சிஸ்டர். அதாவது என்ன அப்படின்னா ஒரு யூனிஃபார்மிட்டி மெயின்டைன் பண்ணணும். இப்ப இந்த சூறா ஓதுறோம்னா, இப்போ இந்த ஆயத்தை ஸ்டாப் பண்ணும்போது நீங்க 2 கவுண்ட்ஸ்ல தான் ஸ்டாப் பண்ணீங்கன்னா எல்லா ஆயத்தையும் 2 கவுண்ட்ஸ்ல தான் ஸ்டாப் பண்ணணும். இந்த ஆயத்தை 4ல ஸ்டாப் பண்ணீங்கன்னா எல்லா ஆயத்தையும் 4ல ஸ்டாப் பண்ணணும். ஓகே ஒரு சிஸ்டர். ஆயத்தை 2ல, ஒரு ஆயத்தை 4ல அந்த மாதிரி ஸ்டாப் பண்ணக்கூடாது. நீங்க சொன்னது இல்லாம இதுல இன்னும் ஒரு மத்து இருக்கு. எந்த மத்து சொல்லுங்க பாப்போம். வாவ் மத் இருக்கா சிஸ்? எந்த எழுத்துக்கு வாவ் மத்து வந்துருக்கு? ஃபல் அபுது அந்த தூல வந்து வாவ் மத் இருக்கு. மாஷா அல்லாஹ். அதுக்கு எத்தனை ஹரக்கத் கொடுக்கணும்? 2 ஹரக்கத் சிஸ்டர். ஓகே, கரெக்டா மத்தெல்லாம் அந்தந்த ஹரக்கத் கொடுத்து ரீட் பண்ணுங்க பாப்போம் இந்த ஆயத்தை. فليعبدوا رب هذا البيت. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ், வெரி குட், வெரி குட். ஓகே, யாரோ இடையில ஏதோ டவுட் இருக்குன்னு சொன்னீங்களே, என்ன டவுட்? இல்ல சிஸ்டர், நான் இந்த மத்தோட நினைச்சிட்டு யாமதுக்கு கீழே கசரா இருந்தா தானே நம்ம யாமது சொல்லணும் அப்படின்னு சொன்னேன். ஆனா இது மத்து லீன் அந்த சட்டம்படி நம்ம அந்த யாவோட முன்னாடி லெட்டர் வந்து மேல ஃபத்துகா இருந்ததுன்னா அந்த மத்த வந்து 2 கவுண்ட்ஸ் சொல்லணும். அப்படித்தானே சிஸ்டர்? கரெக்ட், கரெக்ட். மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ், வெரி குட். நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன்.
ஓகே, அதுதான் கரெக்ட். நீங்க கரெக்டா புரிஞ்சிருக்கீங்க. ஓகே, இன்ஷால்லா இதுதான் மத்து. இது வந்து மத்துலயே ஒரு ஸ்பெஷல் கேஸ். இன்ஷால்லா டைம் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு நம்ம இதை கண்டினியூ பண்ணுவோம். சரியா? இன்னைக்கு பார்த்த நாளைக்கு மீன்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸ்ல இன்னைக்கு பார்த்த இந்த இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? 2 ஹரக்கத் 4 ஹரக்கத். மத்து அப்படின்னா ஷார்ட்டா ஒரு 2 மினிட்ஸ்ல முடிச்சிடறேன். மத்து அப்படின்னா நீட்டுதல். மத்தினுடைய எழுத்துக்கள் வந்து அலிஃப், ய, வாவ். இதனுடைய மஹ்ரஜ் வந்து வெற்றிடம். அந்த சத்தம் அ, இ, உ அந்த சத்தத்தை உண்டாக்குறது தான் மத்து. இப்ப இந்த மத்துல 2 வகை இருக்கு. சிறிய மத்து, பெரிய மத்து. சிறிய மத்துனா 2 ஹரக்கத், பெரிய மத்துனா 4 இல்ல 6. அப்போ மத்தினுடைய சட்டத்தை தொடர்ந்து ஹம்சா வந்துச்சுன்னா 4 ஹரக்கத் நீட்டணும். மத்தினுடைய சட்டத்தை தொடர்ந்து முஷத்தாவோ சுக்குனோ வந்துச்சுன்னா 6 ஹரக்கத் வரைக்கும் நீட்டணும். 2 ஹரக்கத் மத்துல அலிஃப், யா, வாவ் அது வந்து ஒரிஜினல் ஃபார்ம்லயே வரும், ஷார்ட் ஃபார்ம்லயே வரும். ஷார்ட் ஃபார்ம்ல வரும்போது ஸ்டாண்டிங் ஃபத்ஹா, ஸ்டாண்டிங் கஸ்ரா, இன்வெர்டட் தும்மா இந்த மாதிரி வரும். இல்ல உத்மானி ஸ்லிப்னா அதே அலிஃப், யா, வாவ குட்டியா போட்டிருப்பாங்க. இது 4 ஹரக்கத் மத்துனா மத்தினுடைய சட்டத்தை தொடர்ந்து ஹம்சா வரும்போது நீங்க 4ல இருந்து 5 ஹரக்கத் வரைக்கும் நீட்டி ஓதலாம். ஹம்சா அலிஃப் ரெண்டுமே சேம் தான். ஸோ அதால கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. அடுத்து 6 ஹரக்கத் மத்து. 6 ஹரக்கத் மத்து மத்தினுடைய சட்டத்தை தொடர்ந்து முஷத்தாவோ சுக்குனோ வந்துச்சுன்னா நீங்க 6 ஹரக்கத் நீட்டி அதை வந்து உச்சரிக்கணும். இப்போ நீங்க ஆயத்தோட இறுதியிலயோ இல்ல குரான் வாசிக்கும் போதோ மூச்சால அந்த வார்த்தையை நீங்க நிப்பாட்டினீங்க அப்படின்னு சொன்னா அப்போ நீங்க அந்த வார்த்தையினுடைய கடைசி எழுத்த சுக்குன் பண்ணி 6 ஹரக்கத் வரைக்கும் நீங்க நீட்டலாம். 2, 4, 6 ஹரக்கத் வரைக்கும் நீங்க வந்து நீட்டலாம். ஆனா இப்போ இதுக்கு முந்தின எக்ஸாம்பிள் பாத்தீங்க, நிறுத்தல அந்த வாயத்தே இந்த மாதிரி தான் இருக்கு அப்படிங்கும் போது இந்த இந்த மாதிரி தான் இருக்கு அப்படிங்கும் போது நீங்க வந்து அந்த டைம்ல 6 தான் நீட்டணும். சரியா? இந்த இடத்துல நீங்க 6 ஹரக்கத் தான் நீட்டணும். ஏன்னா இது வார்த்தையினுடைய முடிவு கிடையாது. அந்த வார்த்தையே அந்த மாதிரி தான் இருக்கு. மத்து லீன் அப்படிங்கும் போது நீங்க ஆயத்தோட இறுதியிலயோ இல்ல மூச்சால நிறுத்தும் போதோ அந்த வார்த்தைக்கு ஏ சுக்குன் பெற்று முன்னாடி ஃபத்ஹாவோ வாவ் சுக்குன் பெற்று முன்னாடி ஃபத்ஹாவோ வந்துச்சுன்னா அப்போ நீங்க 6 ஹரக்கத் வரைக்கும் அதை வந்து நீட்டி ஸ்டாப் பண்ணலாம். உதாரணத்துக்கு ஹவுஃப் அப்படிங்கிறத ஹவுஃப் அந்த மாதிரி நீங்க நீட்டி வந்து ஓதலாம். ஸோ இதுதான் இன்னைக்கு பார்த்த நம்ம லெசன். இதுல எதுவும் டவுட்னா சொல்லுங்க. க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க வ அத்தூபு இலைக். ஓகே. இதுல